ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம். இந்த ஜூலை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி. வாராகி அம்மனை நினைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்தி வைக்கிறதால தலையெழுத்தே மாறும். குடும்பம் மேன்மேலும் வளர்ச்சி அடையும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சப்த கன்னிகளில் ஒருத்தவங்களா இருக்கக்கூடியவங்க தான் வாராகி அம்மன். வாராகி அம்மனை வழிபடுவது வாழ்க்கையில் பல அற்புதமான நன்மைகளையும் பேர் ஆற்றலையும் அள்ளித்தரும். சப்த கன்னிகர்ல சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் பக்தர்களோட துயரங்களை உடனடியாக தீர்க்கக்கூடிய அன்னையாக கருதப்படுறாங்க. பஞ்சமி திதிகள்ல வாராகி அம்மனை வழிபடுவது மூலயமா ஒன்று ரெண்டு இல்ல பல பலன்கள் கிடைக்குது. அதுல முதல் முக்கியமான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதிரிகள் அப்புறம் திருஷ்டி நீங்குதல். வாராகி அம்மன் எதிரிகளை அழிக்கக்கூடிய தளபதியாக இருக்கக்கூடியவங்களாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொறாமை, கண் திருஷ்டி, செய்வினை, மறைமுக எதிர்ப்புகள் இது எல்லாமே அடியோடு நீங்கும். உங்களுக்கு எதிராக சதி செய்கிறவங்க அவங்களோட எண்ணம் பலவீனம் அடையுமா. அதுக்கப்புறமா நீண்ட நாட்களா இழுபறியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு வழக்குகள், சொத்து தகராறுகள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாராகி அம்மன் அருள் புரிவாங்க. கடன் சுமைக்கும் வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். வாராகி அம்மன் வழிபாடு பொருளாதார தடைகளை தகர்க்கக்கூடியது. கையில பணம் தங்குவதற்கும் தீராத கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கும் வாராகி கவசம் படிச்சு வர்றது நல்ல பலன் கொடுக்குமா. அடுத்ததா மன பயம், தேவையில்லாத பதட்டம், எதிர்மறை எண்ணங்கள், அமானுஷ்ய பயம் இது எல்லாமே இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மனை பஞ்சமி திதியில வணங்குறது மூலயமா மனதில் இருக்கக்கூடிய அந்த பயம் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். முடங்கி கிடக்கக்கூடிய தொழில், நஷ்டத்துல போகக்கூடிய வியாபாரம் இது எல்லாமே சீராகி நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வழிவகையை வாராகி அம்மன் ஏற்படுத்துவாங்க. இப்படி வாராகி அம்மனுக்குரிய மகிமைகளையும் சக்திகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிலத்துக்குரிய தேவதை வாராகி அம்மன். அவங்களுக்கு உரிய திதி பஞ்சமி. பஞ்சனா 5. அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 5ஆவதாக வரக்கூடிய திதி இந்த பஞ்சமி திதி. இதுல இந்த தேய்பிரை பஞ்சமி இருக்குல்ல, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பஞ்சமி திதி. கஷ்டங்கள் தேயணும், கடன் பிரச்சனை தேயணும், எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது, அதாவது நம்ம கிட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை பஞ்சமி திதியில வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் வாராகி அம்மன் போட்டோ சிலை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேருக்கு அந்த வழக்கம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க உங்க வீட்டில் என்ன அம்மன் அம்பாள் போட்டோ இருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை நீங்க வாராகி அம்மனாக பாவித்து தாராளமா நீங்க பிரார்த்தனை பண்ணாலே அந்த தீபத்துல அமர்ந்து வாராகி அம்மன் நீங்க கேட்கக்கூடிய எல்லா வழிபாட்டையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்படி வாராகி அம்மனுக்கு உகந்த இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குல்ல, இது ஜூலை 4ஆம் தேதி காலையில 10:57க்கு தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:56 வரைக்கும் இருக்கு. சனிக்கிழமை 9:10 ராகு காலம், 1:03 யமகண்டம். இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு சரியான நல்ல நேரம், உகந்த நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம மாலை 6-7 மணிக்கு மேல கண்ணை மூடிட்டு இந்த தீபத்தை ஏத்திடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரே ஒரு இலை, ஆனா அந்த இலை 5 எண்ணிக்கையில இருக்கணும். 5 அப்படிங்கிறது பஞ்சமி திதியை குறிக்கக்கூடிய அந்த எண். அந்த இலை என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை, அதாவது ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி இலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபம் தீராத வியாதிகள் தீர்வதற்காகவும், எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்காகவும், பணத்தடைகள் நீக்குவதற்காகவும் இருக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை. சொல்லப்போனா எதிரிகளே இருக்கக்கூடாது, பண வரவு அதிகமாகணும், இருக்கக்கூடிய நோய் நீங்கணும், எந்த விதமான காரத்தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள்லையும் வாராகி கடாட்சமும் பைரவ கடாட்சமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வாராகி அம்மனுக்கும் காலபைரவருக்கும் அந்த மிளகு பரிகாரம் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த மிளகு காரத்தன்மை அதிகமா இருக்குல்ல, இன்னொரு காரத்தன்மையும் மருத்துவ குணமும் அதிகம் நிறைந்த ஒரு பொருள் இந்த ஒரு கற்பூரவள்ளி இலை. கற்பூரவள்ளி இலைய 5 எண்ணிக்கையில பறிச்சு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிறிய தட்டு மேல இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கற்பூரவள்ளி இலைய 5 இலையும் தட்டு மேல சுற்றி வச்சுட்டு முடிஞ்சா அந்த கற்பூரவள்ளி இலைக்கு குங்கும பொட்டோ இல்ல சந்தன குங்கும பொட்டோ நீங்க வைக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு,
எக்காரணத்தை கொண்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க வந்து வீட்ல இருக்கக்கூடிய மற்ற விளக்குகள பயன்படுத்த வேணாம். கூடுமான அளவுக்கு அகல் விளக்க பயன்படுத்துங்க. அப்படி இல்லன்னா கூட வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு அகல் விளக்க பயன்படுத்துங்க. அப்படி அகல் விளக்கே இல்ல, வாங்க முடியல, வீட்லயும் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க, இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த அகல் விளக்குக்கு பதிலா வீட்ல இருக்கக்கூடிய சிறிய குத்து விளக்கோ, குபேர விளக்கோ ஏதோ ஒண்ணு பயன்படுத்திக்கோங்க. நடுவுல ஏற்றக்கூடிய தீபம் கண்டிப்பான முறையில நெய் தீபமா தான் இருக்கணும். இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வாராகி அம்மன மனசார பிரார்த்தனை பண்ணணும். எதிரிகள் தொல்லை ஒரு வாழ்க்கையில வந்து பெரிய பிரச்சனையே தெரிந்த எதிரியை விட தெரியாத எதிரி தான். தெரிந்த எதிரி கூட நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை நேரடியா குடுத்துருவாங்க. தெரியாத எதிரிகள் கண்திருஷ்டி, பில்லி, சூனியம், செய்வினை, போட்டி, பொறாமை இது மூலியமா அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் நம்மள தாக்கும். ஒரு குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். திடீர்னு அந்த குடும்பம் நொடிஞ்சு போயிருக்கும். அதுக்கான காரணம் வந்து மறைமுகமா வரக்கூடிய அந்த எதிரிகள் தொல்லையா கூட இருக்கலாம். இப்படி எந்த விதமான கெட்ட விஷயங்களா இருந்தாலும் அதுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மன் தான். வாராகி அம்மன இந்த ஒரு பஞ்சமி திதியில நினைச்சு அவங்களுக்கு உரிய காரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா? இத 5 எண்ணிக்கையில எடுத்து நடுவுல ஒரே ஒரு மண் அகலுக்கு வைத்து அதுவும் நெய் தீபம் போடும்போது அந்த தீபச் சுடர்ல வந்து வாராகி அம்மன் அமருவாங்க. அந்த நேரத்துல என்ன கோரிக்கை வைத்தாலும் சரி, அத உடனடியா நிறைவேத்தி குடுப்பாங்க. நெறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில்ல வாராகி அம்மன் சன்னதி இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், அது புடவை இல்ல ஏதாவது ஒரு துணி சாமிக்கு படைக்கிற மாதிரி அந்த மஞ்சள் நிறத்த நீங்க உங்க கையால பஞ்சமி அன்னைக்கு வாங்கி குடுக்கறது கூடுதல் சிறப்பு. வீட்ல வாராகி அம்மன் ஃபோட்டோஸ்ல வைத்திருக்கிறவங்க மஞ்சள் நிற துணியால அலங்காரமும் பண்ணலாம். இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்க வேண்டுதல முன் வச்சுடுங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பாருங்க. தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தீபத்த குளிர வச்சுட்டு, அந்த கற்பூரவள்ளி இலைகள நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அத நீங்க செடி கொடி மாதிரி கால் படாத மாதிரியோ, இல்ல தண்ணீலயோ விட்டுக்கலாம். இந்த ஒரு பஞ்சமி திதி தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏத்தி நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும், கோரிக்கைகளையும் முன்வைக்கும்போது அந்த பிரச்சனை படிப்படியா தேய்ந்து போகும், குறைந்து போகும். கூட வாராகி அம்மனுக்கு பிரசாதமா, நைவேத்தியமா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. மாதுளம்பழத்த வாங்கிட்டு வந்து அந்த மாதுளம்பழத்த முழுமையா படைக்காம, அத முத்துக்களா உதிர்த்து அதுல கொஞ்சமா தேன் சேர்த்து வாராகி அம்மனுக்கு நைவேத்தியமா படைக்கணும். இது ரொம்ப விசேஷம். ஒரு மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி. இந்த 2 பஞ்சமில என்றைக்காவது ஒரு பஞ்சமில நீங்க மாதுளம்பழங்கள முத்துக்களா உதிர்த்து அதுல தேன் சேர்த்து படைக்கும்போது நிச்சயம் அதுக்கான பலன் உங்களை தேடி வரும். இன்னொரு பக்கம் வாராகி அம்மன் வந்து நிலத்துக்கு உரிய தேவதை அப்படிங்கிறதால நிலத்துல விளையக்கூடிய கிழங்குகள், ஏதாவது ஒரு கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இது மாதிரி ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள நீங்க வாராகி அம்மனுக்கு அத நீங்க சமைத்து படைக்க வேணாம். அப்படியே பச்சையாக அந்த கிழங்கு வகைகள நீங்க பிரசாதமா படைக்கிறதும் கூடுதல் சிறப்பு தான். இந்த ஒரு தேய்பிறை பஞ்சமி, அதுவும் ஆனி மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமிய, இப்ப நாம சொல்லக்கூடிய தீபத்தை ஏத்தி, கூடவே இந்த பிரசாதங்கள தயார் செய்து படைங்க. கண்டிப்பா அடுத்த வளர்பிறை பஞ்சமி 15 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களை தேடி வரும். வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய யோகம் வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.